நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்த வழக்கில் தற்பொழுது ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் திசைன்விலை அருகே இருக்கக்கூடிய கரைசுத்து புதூரில் இருக்கக்கூடிய ஜெயக்குமாரின் இல்லம் அருகே அமைந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் உடலானது பாதி எரிந்த நிலையில் சரளமாக மீட்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் தலைமையில் சுமார் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணையானது நடைபெற்று வந்தது. 20 நாட்களை தாண்டியும் அந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற காரணத்தினால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாதிஸ்வாதம் தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று தமிழக டிஜிபி தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை ஏற்று நேற்று முதல் நாளாக திசைன்விலையில் இருக்கக்கூடிய அவரது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் அந்த விசாரணை துவங்கியிருந்தார்கள். இன்று இரண்டாம் நாள் விசாரணைக்கு ஜெயக்குமாரின் குடும்பத்தினர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்று சம்மனாக அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனை ஏற்று தற்பொழுது நெல்லை மாவட்டம் பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயக்குமாரின் உறவினர்கள் மற்றும் மனைவி, அவரது மகன் நேரில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சிபிசிஐடி எஸ்பியாக இருக்கக்கூடிய முத்தரசி இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த விசாரணையானது தொடங்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவரது மனைவியிடம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இறப்பதற்கு முன்னால் ஜெயக்குமார் எங்கெல்லாம் சென்றிருந்தார், அவர் கடைசி 1 வாரமாக யாருடெல்லாம் தொடர்பில் இருந்தார் மற்றும் அவரது தொலைபேசியில் வரக்கூடிய கால்கள் உட்பட அனைத்து விஷயங்களுமே போலீசார் அவரது மனைவிடம் கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிபிஐடி அலுவலகத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.